ப்ரோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸா சாப்பாடு செஞ்சு போடுங்க ப்ரோ. பண்றோம் எல்லாம் வேலைக்கு போறவனுங்க, கூப்பிட்டா வரமாட்டாளு வர. ஹாய் ஹலோ गाइस வெல்கம் டு பை மேன். இந்த மாதிரி சர்ப்ரைஸா பண்ணலாம் தான் நினைச்சோம். உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு நம்மளும் வரல அவனுங்களும் வரல. ரொம்ப நாள் கழிச்சு போறோம். அந்த ஜர்னி தான் நீங்க பார்க்க போறீங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, பாக்குறீங்க. அவார்டு கொடுக்கலாம் இருங்க. பெஸ்ட் சால்ரா அவார்டு யோசு மீ புல்லாம்பட்டி தான் போறோம். ஓனர் வேலையை விட்டு கட்டடிக்கிறான். வாத்திவாங்க என்னடா சொன்ன? எங்க மக்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தெரிய எடுத்துக்கிறோம். நீ என்ன சொன்ன? கோட்டுக்கா எதுக்கு? கேசுக்காரா வீடியோ எடுக்கிற தெரிஞ்சு தப்பு இழுத்து பிடிச்சிருக்கிற மாதிரி இழுத்து என்ன பெரிய சொம்பளம் குடிக்கிறான்டா இந்த வெயிலையும். கறி எடுத்தாச்சு, அதை கழுவியாச்சு, ஒரு நல்ல லொகேஷனா பார்த்து பிடிச்சிட்டோம். ஐயோ எந்த பக்கம் போனாலும் சுடுறாடு. கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து நான் உங்கள் ராம். என்னென்ன வாங்கணும்னு தெரியாம, எந்த கடையில வாங்கணும்னு தெரியாம, ஒவ்வொரு இது வாங்குறதுக்கு ஒவ்வொரு கடைக்கு போயிட்டு வரோம். உப்பு ஒரு டைம் வாங்குறோம், நெருப்புட்டி ஒரு டைம் வாங்குறோம், எண்ணெய் ஒரு டைம் வாங்குறோம். ஜிம்முக்கு போறேன் இப்ப காட்டுற பத்தி சார். வெளியே நல்ல பேர் வாங்க செல்வி மவன கறிய போடுறோம். சொட்டதுன்னு சார் குட்டா என்ன கொட்டுறோம். அடுப்பு தவிர எல்லாருக்கும் அடிச்சுட்டு பர்ஃபெக்ட். பல போராட்டத்துக்கு அப்புறம் குழம்பு வச்சாச்சு. சாம்பிள் பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குதுன்னா. நீங்க யாராவது கறி சாப்பாடு சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க கான்டாக்ட் நம்பர் இங்க தரேன், கால் பண்ணுங்க. நாங்களும் வந்து உங்க வீட்டுல சமைச்சு தரோம். செஃப் தினேஷ் வேற எதுக்காவது யூஸ் பண்ணணும்னா 300 ரூபாய் தான் வருவாரு. தீரமா சமைச்சாச்சு. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா.